வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். கடவுள் அருளால் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறையட்டும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் நிலை என்ன, எஸ்ஜிடி பிடி பிஜிடி தேவை உள்ளதா, புதிய நியமனம் நடக்குமா, இந்த 2152 கோடி நிதி நிலுவையில் உள்ளது. இது பார்ட் 1. ஏன் அப்படின்னா ஒரு வீடியோவில் எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைக்கவும் முடியாது, அதுக்கு முடிவும் கிடையாது என்பதால் பார்ட் 1 ஆரம்பிக்கிறேன். நமக்கு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து அது சரியாக செயல்படுத்தும் வரை இந்த பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்ற போகிற மாதிரி தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சிந்துபாத் டிஆர்பி தொடர் இன்று முதல் இனிதே ஆரம்பம். நீங்கள் சிரிச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுதான் உண்மை. வருத்தப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏன் சோக கதையை கேளு தாய்க்குளமே அப்படின்னு ஒரு பாடல் சொல்லி தான் இதை நான் ஆரம்பிக்கணும். டிஆர்பி 2025 ஆனுவல் பிளானர் நிலை என்ன அப்படின்னா, பள்ளி கல்வித்துறையில் தேவை இதுவரை முழுமையாக தெரியவில்லை. பள்ளி கல்வித்துறையில் எத்தனை பிடி, எத்தனை எஸ்ஜிடி, எத்தனை பிஜிடி, அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷன்லாம் அந்த 4000 பணியிடங்களுக்கு பிறகு என்ன தேவை, அப்புறம் செட் எக்ஸாம் எப்போ நடத்துறது, டெட் எக்ஸாம் எப்போ நடத்துறது, அது ரொம்ப முக்கியமாக இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இன்க்ளூட் பண்ணுவாங்களா இல்லையா, அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி, இதற்கான தரவுகள் வந்து ஆசிரியர் தேர்வாரியத்தோட தலைவர்கிட்ட இன்னும் சரியாக கிடைக்கல போல். அதனால தான் ஆனுவல் பிளானர் பெண்டிங்கில் நிற்குதுன்றது ஒரு கணிப்பு. ரெண்டாவது, பணியிடங்கள் வெர்சஸ் நிதி ஒதுக்கீடு. கண்டிப்பாக எவ்வளோ பணியிடங்கள் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் கொடுக்குறாங்களோ அந்த பணியிடங்களுக்கு ஒரு மாத சம்பளம் என்ற ஒரு விகிதத்தில் வச்சுக்கிட்டு 12 மாதங்களுக்கு ஒப்பிட்டு வச்சு நிதி ஒதுக்குனா தான் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரில் அப்ரூவல் வரும், இல்லைன்னா ஹோல்டாகி நிற்கும். அப்போ எவ்வளோ பணியிடங்கள் எந்த தேர்வுகளாக இருந்தாலும் நிதி ஒதுக்கீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பணியிடங்களை ஆசிரியர் தேர்வாத்திரம் ஒப்படைப்பாங்க. அப்போ இது எல்லாமே இந்த தரவுகள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கலாம். இன்னொன்று இதை தான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. டிஆர்பி 2025 இப்போது ராஜினாமா செய்ய வேண்டும் யாருன்றது உங்களுக்கு தெரியும். டிஆர்பியோட சேர்மன் தலைவர் தற்போது யார் இருக்காங்களோ அவங்க கண்டிப்பாக ராஜினாமா செய்யணும், இல்லை வேறு துறைக்கு மாறி போயிடட்டும். 2023-24 தேர்வுகளை திறம்பட முடிக்கவில்லை. 2 ஆனுவல் பிளானரை மிக சரியாக முடிக்காதனால இந்த பதவியில் இருக்கிறத விட வேறு துறைக்கு எங்காவது போயிடலாம். இந்த துறையை வந்து திறமை மிக்க, ஆளுமை மிக்க, விரைவாக செயல்படக்கூடிய ஒரு தலைவரை நியமித்தா நல்லா இருக்கும். சரி, அப்புறம் அரசு பள்ளிகளில் 24 முதுநிலை ஆசிரியர் கூடுதல் பணியிடங்கள் சொல்கிறாங்க. இது வந்து கூடுதல் பணியிடம் அப்படின்னு கிடையாது, ஒரு பள்ளிக்கு தேவையான கூடுதல் பணியிடம். ஆனால் அது ஏற்கனவே சரண் செய்யப்பட்டது தான். வேறு ஒரு பள்ளியில் மாணவர்கள் இல்லாமல் டீச்சர் போஸ்ட் இருந்திருக்கு. சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன், விச் மீன்ஸ் இது அப்படின்னா சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் அப்படின்னா ஆசிரியர்கள் இல்லாத ஒரு பணியிடம், மாணவர்களும் கிடையாது ஆசிரியர்களும் இல்லைன்றதுனால அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு 24 பணியிடங்கள் இருந்திருக்கு. இதை என்ன பண்ணியிருக்காங்க, முதன்மை கல்வியாளர் சரண் செய்யப்பட்டு பள்ளி கல்வி இயக்குனர் பொது தொகுப்பிற்கு ஈர்த்து கொள்ளப்படுது. அப்போ 24 பிஜிடி வேக்கன்சிக்கான சேல்ரி அப்படியே கவர்மெண்ட்டுக்கிட்ட சரண்டர் ஆகுது. இந்த போஸ்ட்டு சரண்டர் பண்ணிட்டப்பறம் என்ன பண்ணுறாங்க, அப்படியே மீண்டும் எடுத்துகிட்டு வராங்க. சர்ப்ளஸ் வித்தவுட் பர்சன் அப்படின்ற போஸ்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா 11, 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப எந்த ஸ்கூலில் தேவைப்படுதோ அந்த ஸ்கூலுக்கு இதை லொக்கேட் பண்ணுறாங்க. என்னென்ன பாடங்கள், ஆங்கிலம் 2, கணிதம் 6, வேதியியல் 4, தாவரவியல் 3, வணிகவியல் 9. இந்த 24 பணியிடங்களில் என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு ஸ்கூலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான், இது புதிதாக உருவாக்கப்பட்டது கிடையாது. ஒரு இடத்துல மாணவர்களும் இல்லை ஆசிரியரும் இல்லை, ரிட்டையர் ஆகியிருப்பாங்க, வேறு இடத்துல பணி மாறுதல் போயிருப்பாங்க, அப்போ அந்த இடம் பணியிடம் தேவையில்லைனால வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து புதிய பணியிடம் சொல்லவே முடியாது, இருக்கிறத மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ஆசிரியர் நெட் வெப்சைட்டில் இருக்குது, அதில் நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பணியிடங்கள் எந்தெந்த ஸ்கூலில் அலோவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இது முக்கியமானது, அடுத்து எஸ்ஜிடி பிடி பிஜிடி தேவை உள்ளதானா, கண்டிப்பாக தேவை இருக்குது. தமிழ்நாடு அளவில் எல்லா பள்ளிகளிலும் எஸ்ஜிடி பிடி பிஜிடி தேவை உள்ளது. ஆனால் அதை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு எஸ்எம்சி மற்றும் பிடிஏ இருக்குது. எஸ்எம்சி மற்றும் பிடிஏ தமிழ்நாடு ஃபுல்லாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் இருக்கும் பொழுது தற்போது நிரந்தர ஆசிரியர்களோட தேவை இல்லை என்பது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இது 2022-23 கல்வியாண்டுக்கான பட்ஜெட் அறிக்கையில் இது கொடுத்துருக்காங்க.
இடைநிலை, பட்டதாரி மற்றும் முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருந்தன. முறையான நேரடி நியமனம் வாயிலாக மேற்கொண்ட காலி பணியிடங்கள் நிரப்பும் வரை இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள், முதுகலை ஆசிரியர்களுக்கு 12,000, 15,000, 18,000 என்கிற தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் நியமனம் செய்திட அரசாணை வெளியிட்டு நடைமுறையில் உள்ளதுன்ட்டாங்க. 2022, 23 தற்காலிக ஆசிரியர் தொகுப்பூதியத்தில் நாங்கள் நியமனம் பண்ணுறதுக்கு அரசாணை இருக்குது. அரசாணை வெளியிடப்பட்டு நடைமுறை இருக்குன்னு எப்போ 22, 23 இதே தான் 23, 24 முடிஞ்சு போச்சு. கடந்த 2 வருஷமாக தற்காலிக ஆசிரியர் நியமனத்துக்கான அரசாணை நடைமுறையில் உள்ளது என்று பட்ஜெட் அறிக்கையிலே தெளிவா குடுத்திருக்கும் பொழுது, நாம தான் இவ்வளோ நாட்கள் ஏமாளியா இருந்திருக்கோம். அடுத்து இந்த புதிய நியமனம் நடக்குமா சார்னா, இது நடக்குமா நடக்காதுன்றது இங்க கீழ குடுத்திருக்கிறதுக்கு சரியான பதில் வந்தா நடந்துரும். இந்த சமக்ரா சிக்ஷா நிதி ரூபாய் 2,152 கோடி நிலுவையில் இருக்கு. இது 4 தவணையா குடுக்கணும். இப்ப 2,152 கோடின்னா 4 ஒவ்வொன்னுமே உங்களுக்கு தெரியும். மினிமம் 500 கோடி, 500 கோடின்னு 4 தடவ ஸ்ப்ளிட் பண்ணி தரணும். ஆனா இது நிதிய நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த நிதிய நிறுத்தி வச்சிருந்தாலும், இத பள்ளிக்கல்வி இயக்குனர் செயலாளர்லாம் போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்பில் மகேஷ் அவர்கள், மாண்புமிகு தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களும், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான போய் சந்திச்சாங்க. அவரு சந்திச்சும் கூட எங்களால குடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. ஸோ முதல்ல செயலர் டைரக்டர் போயும் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. அதன் பிறகு எஜுகேஷன் மினிஸ்டர் போயும் முடியாதுன்னு அனுப்பிச்சுட்டாங்க. நம்மளுடைய தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் போம்போதும் பார்த்தீங்கன்னா, எங்களால உங்களுக்கு நிதி குடுக்க முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. காரணம் அந்த பிஎம் ஸ்ரீ ஸ்கூல், அதுக்கப்புறம் ஏற்கனவே குடுத்த நிதிய சரியா பயன்படுத்தல அப்படின்ற மாரி நெறைய காரணிகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது புதிய நியமனம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமக்ரா சிக்ஷா நிதி வெளியிட்டால் மட்டுமே புதிய நியமனம் நடைபெறுவதற்கான பணம் தமிழக அரசுகிட்ட இருக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கே சம்பளம் குடுக்க முடியாம தடுமாறிக்கிட்டு, தன்னுடைய மாநில நிதியிலிருந்து தான் 60% சம்பளத்த குடுத்துன்னு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில, புதிய நியமனங்கள் மேற்கொண்டு, அந்த புதிய நியமனத்துக்கும் மாநில நிதிய குடுப்பாங்களான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு பார்ட் 2 இல் சந்திக்கிறேன். இது டிஆர்பியின் சிந்துபாத் பயணம் தொடரும்.